ஹே ஃபைசான், இன்னைக்கு நம்ம லைஃப்பை நான் ஸ்டோரியா எழுத போறேன். ஜோஷி, என்ன சாப்பாடு? சப்பாத்தி. அவன் எங்க? அவ ஸ்டிச்சிங் ட்ரெஸ்ஸஸ். இவ்வளோ நேரமாவா? இட்ஸ் ஆல்ரெடி 11. நான் சொன்னேன், ஆனால் அவள் கேட்கல. அப்புறம் டெலிவரி ஒர்க்ஸ்லாம் எப்படி போச்சு? குட். சரி, நான் அவளை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஸ்ரேயா, வா சாப்பிட்லாம். வரேன். ஹே ஜோஷி, எனக்கு டான்ஸ் ஆட சான்ஸ் கிடச்சிருக்கு. ஹே சூப்பர் டி. செம்ம. கோ ஃபார் இட். ஃபைசான், ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, ட்ரை பண்ணுறியா? அதானே பேஷனு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சரி, நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், பேசிப்பாரு. ஜோஷி, நீ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கல, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல? ஆமாம் ட்ரை பண்ணணும். நிறைய ஆடிஷன்ஸில் ட்ரை பண்ணி எனக்கு கிடைச்ச முதல் சான்ஸ். நான் என்னோட டான்ஸ் ஸ்டுடியோ, இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு சின்ன வாடகை வீட்டில் ஆர்ஃபன்ஸாக இருந்த நாங்கள் இப்போ சொந்தமாக ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட விடாமுயற்சி, கடின உழைப்பு, அப்புறம் எங்களோட டீம் ஒர்க். நாங்கள் யாரும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்ததே இல்லை. ஒருத்தர் கனவுக்காக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய காம்படிஷனில் கலந்து இப்போ தனியாக ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி ஃபைசான், அவன் நிறைய ஆடிஷன்ஸில் ட்ரை பண்ணி இப்போ அவனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஜோஷியை பற்றி சொல்லவே வேண்டாம், அவள் எழுதுறதை நிறுத்தவே இல்லை. அவள் எழுதி ஷீ இஸ் அ நோவலிஸ்ட் நவ்.